வசனம் 40 நாம் வாசித்த அருமையான ஒரு வேத பகுதி. பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதினதான ஒரு வேத பகுதி. அப்போ இந்த பிலிப்பியர் சபைக்கு பவுல் எதற்காக இந்த காரியத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த நாட்களில் பிலிப்பியர் சபையில பிரிவினைகள் காணப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. சபையில குடும்பங்கள் மத்தியில பிரிவினை, சகோதரர்கள் மத்திய பிரிவினை, இன்னும் சபையில் உள்ள அங்கத்தினர்கள் மத்தியில பிரிவினை, இப்பேற்பட்டதான பிரிவினை நிறைந்து காணப்பட்டதான சபைக்கு பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிற ஒரு காரியம். பிலிப்பியர் அந்த புஸ்தகத்தின் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வசனத்தை நாம் எல்லாருக்குமே தெரிந்ததான வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. அப்போ பவுல் இப்பேற்பட்டு சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் கொண்டவர்களாக சபையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய அநேக குடும்பங்கள்ல பிரிவினை, நம்முடைய சமூகங்கள் அநேக இடங்கள்ல பிரிவினைகள், இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால் அநேக சபைகள்ல பிரிவினைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிலிப்பிய சபைக்கு, இந்த பிலிப்பிய சபையை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பிய சபை பவுலினால் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி யாத்திரையின் போது நிறுவப்பட்ட ஒரு சபை தான் பிலிப்பிய சபையாக காணப்பட்டது. இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பிய சபையின் அங்கத்தினர்கள் தான் லுதியா என்கிற அந்த இரத்தாம்பரம் விக்கிற ஸ்திரீயும் பிலிப்பிய சிறையின் அந்த படைத்தலைவனுமாக காணப்பட்ட மனுஷர்கள் தான் இந்த பிலிப்பிய சபையினுடைய விசுவாசிகளாக காணப்பட்டவர்கள். அப்போ இப்பேற்பட்டதாக அந்த பவுலினுடைய அந்த பயணத்தின் முகாந்திரமாக அல்லது ஊழியத்தின் முகாந்திரமாக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையின் நிலைமையை பார்த்து கொண்டு பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே வாசித்து கேட்டோம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த சபையில கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே வீட்டில இருந்து வந்த பிள்ளைகள் அல்ல, அல்லது ஒரே குடும்பத்திலிருந்து இந்த இடத்துல வந்தவர்கள் அல்ல. நம்முடைய பின்னணியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இதெல்லாமே வித்தியாசமானது. நம்முடைய படிப்பை பார்த்தோம் என்று சொன்னால் வித்தியாசமானது, வேலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் வித்தியாசமானது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாருடைய சிந்தைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொல்கிறார், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏக சிந்தை எப்போது வரும் என்று சொன்னால், நானும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஏக சிந்தை நம்முடைய இருதயத்தில் வராது. ஆனால் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளும் போது ஏக சிந்தை உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அதான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏக சிந்தை உள்ளவர்களா. இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது 1வது வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவ நமக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலிலும் அன்பினாலே யாதொரு தேறுதலிலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உங்களில் உண்டாகுமானால். அப்போ கிறிஸ்து நமக்கு தருகிறதான இந்த காரியங்கள் அல்லது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குமானால் மட்டும்தான் 2வது வசனத்துல சொல்லப்பட்டதை போல கிறிஸ்துவை போல ஏக சிந்தை உள்ளவர்களாகவும் ஏக அன்புள்ளவர்களாகவும் நம்மால் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பவுல் இந்த பிலிப்பிய சபையை பார்த்து இதை சொல்வதற்கான காரியம் என்னவென்று சொன்னால், பவுல் ஐக்கியத்தை விரும்புகிற ஒரு மனுஷன். பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக சபைகள்ல பிரிவினைகள் முகாந்திரமாக அநேக சபைகள்ல நீங்க பாருங்க, சண்டைகள், ஒருத்தருக்கு ஒருவர் பொருத்தமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை மத்தியில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், வண்ணத்தின் முகாந்திரமாகவும் ஜாதியின் முகாந்திரமாகவும் பிரிவினைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், ஏக சிந்தை.
அப்போ ஏக சிந்தை என்று சொல்லும்போது ஏக சிந்தை எப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், இங்க வந்திருந்து மற்றவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஏக சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் வராது. கிறிஸ்துவை நானும் நீங்களும் மையமாக வைத்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தில் ஏக சிந்தை உண்டாகும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரே அன்பு, ஏக அன்பு நம்முடைய இருதயத்தில் வெளிப்பட வேண்டும். ஒரே அன்பு என்று சொல்லும் போது நான் நேரமே சொன்னேன், சபையில வரும்போது எல்லாரும் ஒரே போலப்பட்டவர்கள் அல்ல. பாவப்பட்டவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, படித்தவர்கள் இருப்பாங்க, எல்லாரும் வித்தியாசமானவர்களாக தான் இந்த கூடுகைக்குள்ளதாக கடந்து வருகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அல்லது கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரே அன்பு வெளிப்பட வேண்டும். பாவப்பட்டவரை பார்க்கும்போது ஒரே அன்பு, அதே அன்பு தான் பணக்காரனை பார்க்கும் போதும் வெளிப்படணும், அல்லது நல்ல படித்தவனை பார்க்கும் போதும் உயர்ந்தவனை பார்க்கும் போதும் இந்த ஒரே அன்பு வெளிப்பட்டால் மட்டும்தான் கிறிஸ்து நம்மில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் நேரமே சொன்னேன், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதற்காக அல்ல நானும் நீங்கள் இந்த இடத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது, அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லி நானும் நீங்களும் ஆராதித்து விட்டு போகிறதற்காக அல்ல நானும் நீங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து தாழ்மையாக இருந்தது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார், அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், அவர் பாவிகளை நேசிக்கிறவராக இருந்தார், அவர் எல்லாரிடத்திலும் ஒரே அன்பு காட்டுகிறவராக இருந்தார். யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பாகுபாடோடு அல்ல, கிறிஸ்து எல்லாவரையும் ஒரே போல நேசிக்கிற ஒரு பிதாவாக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அதே இதுதான் இன்றைக்கு பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார், ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஏக அன்புள்ளவர்களாய். மூன்றாவது காரியம் வசனம் சொல்கிறது, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. அப்போ இசை நம்ம எல்லாரும் சபையில வந்திருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். வெளியே நாம் இருக்கும் போது அல்ல, சபைக்குள்ளதாக வந்திருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒரே சிந்தைகளாக இருக்கு. அப்படி என்று சொன்னால் நீங்க பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த படகு போட்டியை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படகு போட்டியில ஒரு மனுஷன் அல்ல அந்த படகை முன்னேறி செல்வதற்காக அல்லது அந்த வெற்றியை சூடுவதற்காக அந்த படகை இயக்குவது, அதற்காக அநேக நபர்கள் அந்த படகை இயக்குவதற்காக அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரே சிந்தை உள்ளவர்களாக ஒரே திசையை நோக்கி அவர்கள் அதை செய்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த கிறிஸ்தவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரே சிந்தையாக இசைந்து நாம் கர்த்தருக்காக செயல்படுவோம் என்று சொன்னால், கர்த்தர் சில மாற்றங்களை நம்முடைய சபையிலும் நம்முடைய தேசத்திலும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரே மனசுள்ளவர்களாய், ஒரே மனசு என்று சொல்லும் போது நீங்க பாருங்க, அதே போல நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கால்பந்து விளையாட்டை குறித்து தெரியும், ஃபுட்பால். இந்த ஃபுட்பால் விளையாட்டுல விளையாடுகிறவங்க அதுல ஒரு மனுஷன் ஐயோ நான் மட்டும்தான் கோல் போட வேண்டும், அல்லது நான் மட்டும்தான் இதற்காக எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் அவனுடைய டீம் ஒருபோதுமே வெற்றி பெறாது. ஆனால் ஒரே சிந்தையோடு கூட அந்த மொத்த குழுக்களும் சேர்ந்து விளையாடும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வெற்றியை காண முடியும். அதே போலதான் ஒரு சபையாக கர்த்தருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவேளை வேறு பச்சாத்தலத்தில் அல்லது வேறு பின்னணித்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். நம்முடைய பணத்தின் பேக்ரவுண்ட் ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்கலாம், நம்முடைய படிப்பறிவுகள் ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்கலாம். எது வித்தியாசமாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளதாக வரும்போது ஒரே சிந்தையும் ஒரே அன்பும் ஒரே மனதும் கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மத்தியிலும் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றையும் வாதனாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இந்த 3-4 வசனங்கள் 2 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று மேன்மையின் காரியங்கள், 2 தாழ்மையின் அழகை குறித்து சொல்லப்படுகிறது. மேன்மையின் காரியத்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறது, வீண் பெருமையினால் அது செய்யாமல் மன
தாழ்மையினாலே ஒருவர் நீங்கள் தாங்க கடவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சபையில வந்திருக்கும் போது கூட மற்றவர்களை தாங்குவதற்கான ஒரு மனப்போக்கம், அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு மனப்போக்கம், மற்றவர்கள் என்ன பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் என்பதை கேட்பதற்கான ஒரு மனப்போக்கம் நமக்கு உள்ளதாக வர வேண்டும். சபை என்று சொல்லும் போது ஏதோ சபைக்கு கூடி வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ஆராதிக்கிறோம், வசனம் கேட்கிறோம், போகிறோம் என்றல்ல. எனக்கு இருக்கிற இங்கே பவுல் சொல்கிறார், பிலிப்பிய சபையை பார்த்து சொல்கிறார், ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பெருமை நம்முடைய சபைக்குள்ளதாக வரும் என்று சொன்னால், பெருமை நம்முடைய சபையை எப்போதும் கீழே தள்ளிவிடுகிற ஒன்றாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது சபையை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. பெருமை எப்போதும் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது எப்போதும் தீமை விளைவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏக சிந்தை உள்ளவர்களாக காணப்படும் போது, அல்லது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும் போது, இந்த பெருமையின் முகாந்திரமாக அல்ல, நாம் எதை செய்தாலும் தாழ்மையின் மனப்பான்மையோடு கூட செய்வதற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் இங்க சொன்னேன், 5வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி. அப்போ பிலிப்பியர் சபையை பார்த்து கர்த்தர் பவுல் சொன்ன காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்ததான சிந்தை. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்ததான சிந்தை என்னவென்று சொன்னால், அவர் பாவிகளை நேசித்தார், அவர் பாவிகளை மன்னித்தார். இன்னும் அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால், அந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, பரலோகத்தின் மகிமைகள் எல்லாம் வெடிந்து அவர் இந்த பூலோகத்தில் பாவிகளாகிய நமக்காக அவர் இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. அப்போ அதேப்பட்டதான ஒரு இருதயம், அப்பேற்பட்டதான ஒரு சிந்தை நமக்குள்ளதாக இருக்குமானால், நம்முடைய சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற அன்புள்ள பிள்ளைகளே, சபை என்று சொல்லும் போது தனிப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, மாறாக சபை என்று சொல்லும் போது ஒற்றுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்பை எடுத்து வச்சு நாம் உடைத்தோம் என்று சொன்னால் அந்த கம்பு மிகவும் சுலபமாக உடைந்து விடும். ஆனால் ஒரு கூட்ட கம்பு எடுத்து வச்சு உடைத்து பாருங்க, அதை சுலபமாக ஒரு மனிதனாலும் உடைத்து விட முடியாது. அதே போலதான் ஒரு சபை என்று சொல்லும் போது தனியாக எப்போதும் செயல்படக்கூடாது, ஒரு ஐக்கியத்தோடு கூட. பவுல் சொல்லுகிறதான ஒரு காரியம், பிலிப்பிய சபையை பார்த்து, நீங்க உங்களுக்குள்ளதாக எப்பேற்பட்ட பிரிவினைகள் இருந்தாலும் கூட, எப்பேற்பட்டதான மாற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக நீங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்டதான ஒரு இருதயம் நமக்குள்ளதாக வரும் என்று சொன்னால், நீங்க பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு புலியாக இருந்தாலும் சரி, அது வேட்டையாடுவதற்காக சொல்லும் போது கூட்டத்தை பார்த்து எப்போதுமே வேட்டையாடாது. ஆனால் எந்த ஒரு ஆடோ அல்லது மானோ தனியாக இருக்கிறதோ, அந்த தனியாக காணப்படுகிற ஒன்றை தான் அந்த சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளும். அதே போலதான் எனக்கு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயம் சபையை விட்டு மாறி தனித்திருக்கிறது என்று சொன்னால், பிசாசானவன் ஏது நேரத்திலும் நம்மை கீழே விட தள்ளுவதற்கு அவன் ஆயத்தத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரிவினைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கருத்து வேறுபாடுகள் இருந்து நானும் நீங்களும் மாறுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து பவுல் சொன்னதை போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக ஏக சிந்தை உள்ளவர்களாகவும், ஏக அன்புள்ளவர்களாகவும், மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும், ஐக்கியத்தோடும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.